இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 1:50. அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். அதோனியா தான் தாவீதுக்கு அடுத்து ராஜாவாக போகிறான்னு அவனே நினச்சிக்கிட்டு ஒரு பெரிய விருந்து தயார் பண்ணி அவனுக்கு வேண்டப்பட்ட எல்லாருக்கும், குதிரைப்படை வீரர்களுக்கும் யூத மனுஷர்களுக்கும் விருந்து பண்ணுறான். எல்லாத்தையும் கூப்பிட்டவன் சாலமோனை கூப்பிடலை. ஏன்னா அனனியாவை பொறுத்த வரைக்கும் அவன் ராஜா ஆகிட்டான்னு நினச்சிக்கிட்டது மட்டும் இல்லாமல் சாலமோனை போட்டியாக நினச்சான். அவனை மதிக்கக்கூடாதுன்னு வேணும்னே அவனை விருந்துக்கு கூப்பிடலை. எல்லாரும் முன்னாடியும் அவனை அவமானப்படுத்துகிற மாதிரி ஒதுக்கி வச்சான். கடைசியில் என்னாச்சு? தாவீது ராஜா சாலமோனை ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்டான். இதை கேள்விப்பட்ட அதோனியா சாலமோனுக்கு பயந்து சாலமோனை பார்த்து என்ன கொன்னுடாதீங்கன்னு உயிர் பிச்சை கேட்குறான். சாலமோனும் நீ யோகியனா நடந்துக்கிட்டேன்னா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்து அவனை விட்டுறான். இப்படி பல இடங்களில் இன்னும் நடக்குது. அதோனியா போல் தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு நாம தான் வெற்றியை பார்க்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்கள மதிக்காமல் தலைகீழ நடப்பாங்க. இப்படி நடக்கிறவங்க ஒரு நாள் அதோனியா போல் பயந்து ஒடுங்கி அவங்க ஒதுக்கி வச்சவங்க காலில் விழுந்து விழுகும்படியாக தேவன் செஞ்சிடுவார். சாலமோன் ராஜாவாக ஆனதுக்கப்புறம் அதோனியா போல் தலைகீழாக ஆடாமல் தேவனுக்கு பயந்து இருந்தான், கீழ்ப்படிஞ்சான், எல்லாரையும் மரியாதையோடு நடத்தினான், சமமாக நடத்தினான். அதனால தான் தேவன் தாவீதுக்கு அடுத்து சாலமோன் கூடவே இருந்து அவன் செய்த காரியங்கள் எல்லாத்தையுமே வெற்றி பெற வச்சார். அப்போது நம்ம யாரையும் மதிக்காமல் தலைகீழாக நடக்கும்போது தேவன் நம்ம கூட இருக்க மாட்டார். அதே சமயம் நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் தேவன் நம்மளை வச்சுருந்தாலும் அகம்பாவம் கொள்ளாமல் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்காமல் நம்ம அடங்கி இருக்கும்போது மட்டும்தான் தேவன் நம்ம கூடவே எப்பயுமே இருப்பார். ஆமேன்.